ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ஸ் ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். பீட்ஸ் எப்படி நம்ம லோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடில் இந்த அயன் நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ் எப்படி லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீடியில் அந்த பீட்ஸுக்குள்ளே இப்படி ஹோலில் கொடுத்துட்டு ஆள்காட்டி விரலை வச்சு தள்ளி தள்ளி விடணும். இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை வச்சு தள்ளி தள்ளி ஒரு 4 பீட்ஸ் அல்லாட்டி 5 பீட்ஸ் எடுத்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 5 பீட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 பீடு இல்லாட்டி 4 பீட்ஸ் வச்சு நீங்கள் போட பழகணும். இந்த மாதிரி டைட் பண்ணி பிடிச்சி லாக் பண்ணி நம்ம வச்சுக்கிடணும். கையிலே நடுவிரலில் லாக் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் உள்ள 2 நீடியில் இப்படி நடுவிரல்லேருந்து அந்த லாக் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பீடை லூஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி டைட்டாக இது பண்ணி அந்த 2 சுகர் பீடு எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குதோ அவ்வளோ ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் எடுக்கணும். அதுக்கடுத்து மறுபடியும் 2 பீடை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சு அப்புறம் அந்த செயின் ஸ்டிச் இந்த மாதிரி எடுக்கணும். மறுபடியும் பீட்ஸ் லோட் பண்ணுறதை பாருங்கள். அந்த ஆள்காட்டி விரலை வச்சு இப்படி ஒவ்வொரு பீடாக தள்ளி தள்ளி வச்சு லாக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டில் கொறுக்கும் போதும் அப்படி தான் அந்த ஆள்காட்டி விரலில் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கத அப்படியே வச்சுக்கிட்டு 2 பீடாக அது ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். டைட்டாக லூஸாக போடக்கூடாது. அப்புறம் சுகர் பீடு எப்போவுமே 2 பீடாக தான் டபுள் பீடாக தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 பீடு 4 பீடு அந்த மாதிரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணினா தான் போக போக நிறைய ஒரு 10 பீட்ஸு மேலே வச்சு நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண வரும். ஃபஸ்ட்டு 3 பீடு 4 பீடு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீடாக கூட்டி அந்த இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பீட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 3mm பீடு நம்ம எடுக்கும்போது ஒரு சிங்கிள் பீடாக நம்ம செயின் ஸ்டிச்சு சிங்கிள் பீடாக தான் போடணும். சுகர் பீடு மட்டும்தான் டபுள் பீடுன்னு போடணும். மற்ற எல்லா பீடுமே சிங்கிள் பீடாக தான் போடணும். இந்த மாதிரி 3mm டைட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு பீடையும் இந்த மாதிரி டைட்டாக இது பண்ணி வச்சு அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிடுதோ அதுக்கு அடுத்து செயின் ஸ்டிச் போட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பீடு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பீடு இந்த மாதிரி நீடிலில் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிங்கிள் பீடாக நம்ம போடணும். சிங்கிள் பீடாக போட்ட உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக எடுத்து போடணும். சேவிங் த்ரெட்டில் தான் போடணும். சேவிங் த்ரெட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சேவிங் த்ரெட்டை மட்டும் தனியாக வச்சு தனியாக அந்த பீட்ஸ் இல்லாமல் தனியாக செயின் ஸ்டிச் போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்த்து அதுக்கப்புறம் பீட்ஸ்லாம் இந்த மாதிரி லோட் பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். அப்புறம் எண்டு நாட்டு போடும்போது பீட்ஸ் எல்லாம் போட்டு முடித்த அப்புறம் லாஸ்ட்டு எண்டில் பீட்ஸ் இல்லாமல் சிங்கிளாக ஒரு செயின் லாஸ்ட்டு ஒரு செயின் எடுக்கணும். ப்ளைனாக ஒரு செயின் எடுத்து அப்புறம் தான் லாக் போடணும். அப்போ தான் லாக் ஆகும். அப்புறம் ஷேப்ஸில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் அந்த கர்வ் வர இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல போடும்போது சிங்கிளாக தான் நம்ம ஒவ்வொரு பீடாக தான் போடணும். ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் போது டபுள் லைனாக போடணும். இப்போ நான் சிங்கிளாக போடுறேன். சிங்கிள் லைன் போட்டால் தான் அந்த வளைவு வர இடத்துல வளைஞ்சி அழகாக ஷேப் கொடுக்கும். இந்த மாதிரி கொடுத்த அப்புறம்
அடுத்து ஸ்ட்ரைட்டாக வரும்போது அந்த இதில் வந்து டபுள் பீடாக வந்து கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டபுளாக கொடுத்த அப்புறம் கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது நம்ம கார்னர் வந்து ஷார்ப்னஸ் வந்து திருப்புறது செயின் நம்ம வந்து த்ரெட்டில் எப்படி திருப்புறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட்டு அந்த எந்த டைரெக்ஷனில் நம்ம பீட்ஸ் போடணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பீட்ஸ் இல்லாமல் த்ரெட்டை மட்டும் வச்சு ஒரு செயின் லாக் போடணும். த்ரெட்டை மட்டும் வச்சு ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் வந்து சுகர் பீடை வச்சு நம்ம வந்து போடும்போது கரெக்டாக அந்த எட்ஜு வந்து ஷார்ப் எட்ஜு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சும்மா த்ரெட்டை மட்டும் வச்சு ஒரு லாக் போட்டுட்டு அப்புறம் அதில் கண்டினியூவாக சுகர் பீடு வந்து போடலாம். போட்ட உடனே ஃபினிஷிங் நல்லா வரும். அப்புறம் கண்டினியூ பண்ணி இந்த வளைவு வரும்போது ஒவ்வொரு பீடாக போடணும். ஒவ்வொரு பீடாக போட்டுட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக லாக் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி வந்து கார்னர் திருப்புறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது நம்ம வந்து எப்பவும் போல் தான் நம்ம வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரெக்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு பீட்ஸ் இல்லாமல் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அப்புறம் வந்து பீட்ஸை வச்சு கண்டினியூ பண்ணி போடும்போது ஷார்ப் எட்ஜு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைனுக்குனாலும் இந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்புறம் வந்து வளைவு வர இடத்துல சிங்கிள் பீடாக கொடுக்கணும். இந்த ரெண்டு இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த ஷேப்ஸ்னாலும் எந்த மாதிரி டிசைன்னாலும் ஈஸியாக போட்டுடலாம். கரெக்டாக இதே மாதிரி தான் பண்ணணும். இதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த இன்னொரு டிசைன் வந்து நீங்கள் என்னென்னா லோட்டஸ் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லோட்டஸ் டிசைனில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் கட் பீடு சுகர் பீடு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தனியாக ஒரு டிசைன் போடணும். இதுக்கு தனியாக ஒரு பெரிய டிசைன் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.